வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு போயிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதமராக இலங்கைக்கு இப்ப போயிருக்கிறது வந்துட்டு 4வது முறை. அதாவது இலங்கையில வந்து ஏற்பட்ட பிறகு, திசைநாயக்க அவர்கள் அதிபராக வந்த பிறகு முதல் முறையாக ஒரு தலைவர் வந்து இலங்கைக்கு போறாரு அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். முக்கியமா இப்ப வந்துட்டு பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து ஆகியிருக்கு. அதுல குறிப்பா சொல்லும் பொழுது, எரிசக்தி, பாதுகாப்பு, சூரிய மின்சக்தி, வீட்டு வசதி, கலாச்சாரம், பாதுகாப்பு, ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஒரு 7 விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இப்ப கையெழுத்தாகி இருக்கு. திசைநாயக்கா அவர்கள் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு அதே வேளையில. என்ன அப்டின்னா, மீனவர்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கு. குறிப்பா வந்து இலங்கைக்கு போனாலே நம்முடைய மீனவர்கள வந்துட்டு அங்க வந்து பிடிச்சு வச்சுடுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது. அதே சமயத்துல வந்து இந்தியாவுல எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வந்து மீனவர் பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஆனாலும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக வந்துட்டு பல்வேறு நடவடிக்கையும் எடுத்து வருது. இப்படியான ஒரு சமயத்துல தான் பிரதமர் அவர்களும் அங்க போயிருக்காங்க. இப்போ திசைநாயக் அவர்கள் வந்த பிறகு ஏற்கனவே இருந்ததை விட இப்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லையா? சோ இப்படியான ஒரு சமயத்துல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமா கையெழுத்தாகி இருக்கு. இதை பத்தி பேசலாம். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து ஒரு மனிதாபிமானம் ஒரு முறையில தான் அணுகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படிலாம் இருக்க பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சாரு, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. உடனே அதாவது மோடி அவர்கள் கால் வச்ச அடுத்த நேரமே என்ன அப்படின்னா, அங்கு வந்து சிறை பிடிக்கப்பட்டு இலங்கை வசம் வைக்கப்பட்டிருந்த 11 மீனவர்களும் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அதிகாரிகள் வந்து இந்திய அதிகாரிகளுக்கு வந்து அபிஷியலாவே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து குட் நியூஸ். என்ன அப்படின்னா, பிரதமர் அவர்கள் அங்க இருக்கும் போதே அந்த குட் நியூஸ் அங்கிருந்து பாஸ் ஆகி இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 13வது அரசு சட்ட திருத்தம் இலங்கை வந்து நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சு இருக்கிறாரு. சோ பல ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய மாகாண தேர்தல், கிழக்கு மாகாண தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அங்க வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ அதுவும் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன திசைநாயக் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாதுகாப்பு தொடர்பா சொல்லும் பொழுது இலங்கை கடற்பரப்பையோ இந்தியாவின் எந்த ஒரு நலனுக்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் இலங்கை வந்து செயல்படவே படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சைனாவுக்கு ஆதரவா இருப்பது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான், ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. சோ இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ளாது இந்தியா. சோ எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் வந்துட்டு இலங்கை மண்ணில இருந்தோ இல்ல இலங்கை கடற்பரப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா ஒரு விஷயம் பேசியாகணும். இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கேசன் துறைமுகத்தை வந்து நவீனமயமாக்கப்பட திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக இந்தியா உதவ போகுது. அது மட்டும் இல்லைங்க. குஜராத்ல இருக்கக்கூடிய ஆடவள்ளி பகுதியில கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டுகள்ல வந்து சில புத்தர் சிலைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த புத்தர் சிலைக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? சோ அங்க வந்துட்டு அந்த புத்தர் சிலைகளை வந்து இலங்கை மக்கள் வந்து வழிபடணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுறதுக்கு வந்து இப்ப பேசியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் ஆக்சுவலி. இலங்கை மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதை கேட்டு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு. அதுக்கப்புறம் குறிப்பா ஒண்ணு சொல்லணும். திரிகோணமலை இங்க இருக்கக்கூடிய திரிகோணேஸ்வரம் ஆலயம் அதையும் வந்து புனரமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நெவ்ரோலியா பகுதியில் இருக்கக்கூடிய கீதா எலியா ஆலயம், அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய மகாபோதி ஆலயம் உள்ளிட்ட பல ஆலயங்களை வந்துட்டு சீரமைக்கிறதுக்கு வந்து இந்தியா உதவ முன்னெடுத்து வந்திருக்கு. இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம். இந்த இடத்துல இப்ப சீனா எடுத்துக்கிற சீனா வந்துட்டு இலங்கைக்கு வந்து கடன் கொடுத்த பிறகு அந்த கடனுக்கு உண்டான வட்டியை போட்டு அந்த வட்டி எப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கமெல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாட்டையே கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்தது. அம்மன் தொட்டா அந்த இடத்துல போட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கடன்ல இருந்து மீண்டு வருவதற்கு வேற என்னன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு சமயத்துல இந்தியா வந்து நேர் எதிரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நேர்மறை விஷயங்கள் தானே எல்லாமே. கொடுத்த கடன் உதவியை வந்து மானியமா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மேலும் கொடுக்க வேண்டிய கடன்களுக்கான வட்டி இருக்கும் இல்லையா, அந்த வட்டியை வந்துட்டு குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்கு இந்தியா. சோ கொடுத்த கடன்ல ஒரு அளவுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அதை மானியமா மாத்த போறாங்க. அதே மாதிரி கொடுக்க வேண்டிய வட்டி இருக்குல்ல, அந்த வட்டியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கம்மி பண்ண போறாங்க. சோ இது பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய கடன் சுமையும் ரொம்ப கம்மியாகும். பொருளாதாரத்துல வந்துட்டு அவங்க மேன்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கு இந்தியா. கடந்த 6 மாச காலங்கள்ல மட்டுமே சொல்லும் பொழுது $100 மில்லியன் அளவுக்கு வந்து கடனை வந்து மானியமாக கொடுத்த கடனை வந்து மானியமாக மாற்றி இப்ப திட்டமிட்டிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா, இந்தியா, UAE இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்துக்கோங்க. இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து என்னன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது திரிகோணமலையை வந்து ஒரு பொருளாதார
பொருளாதார மையமாக மாற்றுறது தான் ஒரு முக்கிய குறிக்கோளா வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி செக்டார் வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பெட்ரோலோ, டீசலோ டேங்க்ல அவங்க வந்து சேமிச்சு வச்சு, தேவையான ஒரு சமயத்துல ஒரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்கும் ஒரு 3 நாடுகளுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு அம்சமான ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு வலயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பொருளாதாரத்த வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்றதுக்கு மிக முக்கிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாவும் அங்க மாறப்போகுது. அடுத்து இலங்கையில இருக்கக்கூடிய சுமார் வந்து 5,000 மத தலங்கள்ல இருக்கக்கூடிய ரூப் டாப் இருக்கும் இல்லையா? சோ ரூப் டாப் சோலார் சிஸ்டம் இதுக்கு வந்து வழங்குறதுக்காக இந்தியா வந்துட்டு இந்தியா சார்பா உதவுறதுக்கு முன் வந்திருக்கு. அதாவது வெவ்வேறு மத தலங்கள் மேல இருக்கக்கூடிய ரூப் டாப். சோ பர்டிகுலரா இவங்க தான் அவங்களுக்கு தான் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இங்க வந்து மதவாத கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது இந்தியால. ஆனா அங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம மத வழிபாட்டு தலங்களுக்கு வந்துட்டு பாகுபாடே இல்லாம வந்து உதவுது இந்தியா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு வெளிப்படுத்துற விதமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து 700 பேருக்கு செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துப்பாங்க, ஊடகத்தினர் கலந்துக்கலாம், சுயமாக தொழில் முனைவோர் இந்த மாதிரி வேரியஸ் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஸ்கில்டு பர்சன் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அடுத்த கட்டமா ஒரு டைப் அண்ட் ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் அவங்க வந்து நாளைக்கு இன்னும் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு செல்வாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு 700 மெம்பர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்தியாவில் வந்துட்டு அவங்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் முன்னெடுத்திருக்கு இந்தியா. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா நம்ம இங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து அங்க பார்க்க யூபிஐ எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால. ஸோ இந்தியா பொறுத்தவரை டிஜிட்டல் இந்தியா அப்படியே வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்ம்ல வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஷேர் பண்ண போறாங்க. அதே போல அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லிட்டு, அதாவது தமிழ்ல எப்படி சொல்லணும், தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டம். இதை வந்து செயல்படுத்த இந்தியா சார்பா வந்து 300 கோடி ரூபாய் வந்து நிதி வழங்க திட்டமிட்டு இருக்கு. இதுவும் பாஸ் ஆகுது. இது மட்டும் இல்ல, இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு இலங்கையில வாழக்கூடிய தமிழ் மக்களுக்காக இப்ப வந்து அந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீடுகள் வந்து கட்டிக்கிட்டு வராங்க. ஏற்கனவே இதை பத்தி நம்ம தெரியும் எந்த அளவுக்கு கட்டிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த வேலைப்பாடுகள் வந்து சீக்கிரமா முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கறதுக்காக இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் கோஆபரேஷன், அதாவது பரஸ்பர ஒப்பந்தம். இந்தியாவினுடைய பாதுகாப்பு வந்து இப்போ இந்தியாவுக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா கூட இலங்கை வந்து பாதுகாப்பு கொடுக்கும். இலங்கைக்கு ஏதாச்சும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட இந்தியா வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அந்த மாதிரி மியூச்சுவலா ஒரு கன்சர்ன்ல வந்து இலங்கையுடைய பாதுகாப்புக்கு இந்தியா உறுதியா இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ ஒரு மியூச்சுவலா இந்த கன்சர்ன் வந்துட்டு சைன் பண்ண போறாங்க. இதை பத்தி சொல்லும்போது ஐபிகேஎஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஸோ இதை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கிருந்து சென்றவர்கள் அதுக்கு பிறகு அங்க நடந்த ஒரு விஷயங்கள், ஒரு துக்க நிகழ்வு, அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை திரும்பினது, அதற்கு பிறகு எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரா அது மாறுச்சு, இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்படியான ஒரு சமயத்துல தான் அதுக்கப்புறம் இந்தியாவோட ஒரு சுமூகமான ஒரு வேலை போறதை காட்டிலும் சைனாவோட கொஞ்சம் நெருக்கமா பழக ஆரம்பிச்சது ஸ்ரீலங்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல ராஜபக்ஷ அவருடைய ஆண்ட காலகட்டத்தில் சைனாவோட ரொம்ப நெருக்கம் காமிச்சு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த கடன் கொடுத்தது, கடன் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்கள், கடன் வாங்கினது கடன் மேல கடன், அப்புறம் வட்டி போட்ட நிறைய வட்டிக்கு மேல வட்டி, இப்படி சொல்லிட்டு கடன் சுமையும் அதிகமா போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல வந்து ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி வந்துட்டு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியான ஒரு சமயத்துல காலம் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரைட் டைம் அப்படின்ற மாதிரி இப்ப ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு திசைநாயக்க அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக வரலாற்றில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல வந்துட்டு சைன் பண்ண போறாங்க இந்தியாவும் இலங்கையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சைன் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல முழுசா இந்தியா வந்துட்டு இலங்கைக்கு வந்து முழு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இலங்கையும் வந்து இந்தியாவுக்கு எந்த விதத்திலயும் ஒரு அச்சுறுத்தல் இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும் அப்படி சொல்றது. அதாவது அச்சுறுத்தல் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தோணும், அதாவது என்னன்னா அம்பன் தோட்டால தான் சைனா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இங்க கேட்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எப்போ இந்த மாதிரி டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல வந்துட்டு சைன் பண்ண போறாங்களோ அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது இலங்கையினுடைய முழு பாதுகாப்புக்கும் இந்தியா உறுதியளிக்குது இல்லையா? ஸோ இலங்கையில் பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கும்போது வேவு பார்க்கும்பொழுது சைனா அங்க வந்து நடுவுல ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட
இந்தியா வந்து முழுவதுமாக அவங்களையும் சேர்த்தே கண்காணிக்கக்கூடிய ஒரு வலயத்துக்குள்ள வராங்க. அந்த ரைட்ஸ்க்குள்ள வராங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ நேரடி கண்காணிப்பு இந்த இடத்துல இருக்கும். அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறுது. இந்த இடத்துல சைனா மேல வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம். அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு டாரிஃப் வந்து அதிகமா போட்டு இருக்காங்க. அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாமே பார்க்கும்போது சைனா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஏன் 99 இயர் வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்க அம்பன் தோட்டம். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வரும். பட் அது ஒரு பக்கம் இருக்குது இருந்துகிட்டு தான் இருக்கும். உலக நாடுகள் மத்தியில வந்து இந்தியா நல்லா வளர்ந்து வரதை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்தியாவுடைய பவர் வந்து கொஞ்சம் நாளுக்கு நாள் ஓங்கி ஓங்கி வரும் பொழுதும் இந்த மாதிரி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் வந்து சைன் பண்ண போறாங்க என்ற பட்சத்துல இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது மற்ற நாடுகளுடைய ஒரு அச்சுறுத்தல் அப்படி பார்க்கும்போது இன்னும் நாளுக்கு நாள் குறைய தான் தொடங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்ற பிறகு எந்த மாதிரியான மிக முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாரு, உலக நாடுகளே பார்த்து இருந்த இந்த ஒரு அற்புதமான ஒரு சமயத்துல இனி வந்து இந்தியாவும் இலங்கையும் எப்படி செயல்படக்கூடும், அதுக்கு ஏற்ற தலைவரா திசைநாயக் அவர்களும் அங்கிருந்து எப்படி செயல்பட போறாருன்னு தெரிவிஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இனிமேல் வந்து அதாவது மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களுக்கு இனிமேல் அச்சுறுத்தல் வருமா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் சொல்லலாம். ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு செயல்பாட்டு முறை நடைமுறைக்கு வர இருக்கு. அதே மாதிரி இரண்டு நாடுகளுமே வந்துட்டு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு போட்டு இருக்கிறதுனால டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இருக்கிறதுனால அடுத்த கட்டமா ஒரு நெருக்கம் காண்பிக்க ஒரு ஏதுவான ஒரு சமயம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மால்தீவ்ல பார்த்திருப்போம். மால்தீவ்ல வந்துட்டு எந்த மாதிரியான மொய்சு அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி எப்படி இருக்கு, மாலத்தீவு பிளஸ் சைனா எந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வுல இருக்கிறாங்க. அந்த அச்சுறுத்தலுக்கு அப்புறம் பிரதமர் அவர்கள் வந்துட்டு லட்சத்தீவு போனதுக்கு அப்புறம் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி பங்களாதேஷ்ல பார்க்கும்போது இப்ப இடைக்கால தலைவராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் சைனாவோட சேர்ந்துகிட்டு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களும் இதுவும் பார்க்கிறோம். இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எஸ்பெஷலி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெய்பர்ஹுட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த வகையில இன்னைக்கு மியான்மர்ல நடந்த நிலநடுக்கத்துல ரொம்ப பாதிச்சிருக்கக்கூடிய மக்களுக்காக இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படி சொல்லி இந்தியாவை ஆசீர்வதிக்கிட்டும் இந்திய தலைமையை ஆசீர்வதிக்கிட்டும் சொல்லியிருக்காங்க. இது ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்படியான ஒரு சமயத்துல இன்னைக்கு இலங்கை சென்றிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுத்திருக்காரு. ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்லிட்டு இந்த வீடியோட கான்டென்ட்டை இப்ப நான் முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.